ஹாய் மக்களே. ஸோ டெய்லி மினி vlog சீரிஸில் வந்து இன்றைக்கி எபிசோட் நம்பர் 3ல இருக்கும். ஸோ இதில் என்ன காட்ட போகிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நமக்கு ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரனால இதுக்கு வந்து மோல்டெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹைதராபாத்தில் இருந்து அங்கே மோல்டெல்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்களும் வாங்கிட்டு பார்சல் போட்டு விட்டாங்க. பட் பார்சல் போடும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால சில செலவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி அதைவே இன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு வீடியோவும் கவர் பண்ணிடுவோம் சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கட் பண்ணி கொடுத்தனால நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து வீடியோவெலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ இதில் வந்து நான் என்னென்ன ரெசிபி போடுறேங்கிறது நாளைக்கு நான் வீடியோவாக ஒன்று கவர் பண்ணி போட்டுருவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை வந்து. அது போக இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதோட வீடியோவும் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜில். ஒரு வழியாக மதிய சாப்பாட்டுக்கு வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் ப்ளஸ் பொரியல்லாம் வச்சு முடிச்சு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரே வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தங்க வந்து 1/4 kg ராகி ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸ் நோட் கூட நான் போடுறேன்னு பாருங்கள். ஆனால் அவங்க யூடியூப் சேனல் வந்து என் தம்பிக்கு 12 வயசு ஆகுது. அவன் தான் எங்களுக்கு காமிச்சான். அதை பார்த்து நீங்கள் போடுற எல்லா இதையுமே அவன் தான் என்னை செய்ய சொல்லுவான். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. அவனுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும். என் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க சொல்கிறான். ஸோ நமக்கு ஆர்டரே வராதப்போ ஒரு ஆர்டர் வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சரி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபும் நானும் ஸ்பிட் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது 6 o'clock அந்த மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டைமிங் இருக்குது. அது போக நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் ஜாப் எனக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம கவர் பண்ணி முடிக்கிறதுனால 2 பேர் ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணுறதுனால முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் பண்ணி முடிக்கும்போது டைம் வந்து ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு டீயை போட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி டீயேக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச மிக்சர்லாம் வந்து மோல்டில் போட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மோல்டில் வந்து பண்ணி பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதோட பீஸோட ஃபஜ்னஸ் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். இந்த பார்சல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து பிளாஸ்டிக் ரேப்பில் வந்து கவர் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் பார்சல் பண்ணி போகிறனால எந்த ஒரு டேமேஜ் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொரியர் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு எனக்கு ஒரு 6:30 வந்து என்னோடய நைட் ஷிஃப்ட் ஜாப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த டைமில் நம்ம பேக் பண்ணுற ஸ்மெல் பார்த்துட்டு என்னோடய பக்கத்து வீட்டு நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு 2-3 பிஸ்கெட்டை போட்டு என்னோட நைட் ஷிஃப்ட் வேலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 6:30 3:30 வரைக்கும் எனக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இனிமேல் தான் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து நல்ல ஒரு மினி vlogல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.